வணக்கம். திருமுருகாற்றுப்படையில ஒரு வெண்பா வரும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகனுக்கு 6 முகம், 12 கண்கள், 12 தோள்கள். சரி, எல்லாமே முருகனுக்கு 6 முகம், 12 கண்கள், 12 தோள்கள். ஆனா பாடின ஆசிரியர் கால்களை மட்டும் ஏன் 2ன்னு சொன்னார்? ஏன் தெரியுமா? கும்பிட போற பக்தனுக்கு 2 கைகள் தானே இருக்கிறது. அதனால இறைவனுடைய எந்த காலை பிடிக்கிறதுன்னு சந்தேகம் வந்துடப்படாது பாருங்க. அதனாலதான் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அப்படி கந்தர் அனுபூதியில ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முருகப்பெருமான சேவர் கொடியோன் அப்படின்னு சொல்றோம். சேவல் கூவும் போது ஏன் கொக்கரக்கோன்னு கூவுது தெரியுமா? கொக்கு என்றால் மாமரம், அர என்றால் அரக்கன், கோ என்றால் அரசன். மாமரமாக இருந்த அரக்கனை 2ஆக பிளந்து ஒன்றை சேவலாகவும் மற்றொன்றை மயிலாகவும் மாற்றிக்கொண்டான் முருகப்பெருமான். அதனாலதான் சேவல் கூவும் போது கொக்கரக்கோ என்று கூவுகிறது, மயில் அகவும் போது குஹா குஹா என்று அகவுகிறது.